நான்வெஜ் சாப்பிட்டே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. கோயில் ஃபங்க்ஷன் அங்க இங்கன்னு வெளியே போயிட்டு வீட்டில் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அதனால இந்த சண்டே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் மீன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். மத்தி மீன்ல குழம்பு வச்சுட்டு பாறை மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன்ல ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா பாத்தீங்கன்னா சிக்கன் மீன் எல்லாமே கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் மத்தி மீனை மட்டும் கழுவி எடுத்துட்டு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா மீன் குழம்பு வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாதான் அந்த ஃபிளேவர்லாம் இறங்கி சூப்பரா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் 1 by 1 எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா சிக்கன் கிளீன் பண்ணிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா பாப்பாவே கிரேவி செய்யற அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி செய்யட்டும் அப்படின்ட்டு நான் பக்கத்துலயே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பாவும் 1 by 1 செஞ்சிருந்தாங்க. மீன் குழம்பு என்னோடது, சிக்கன் கிரேவி பாப்பா செஞ்சது. இதுக்கிடையிலேயே பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு நானுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். குளிச்சுட்டு வந்தனையும் நல்லா சூடா மீனை ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாமே வச்சு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டோம். இந்த சண்டே எங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரா போச்சு. உங்க வீட்டுல என்ன நான்வெஜ் செஞ்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க.